சார் அக்கறை இல்லையா இல்ல தயக்கமா சார்? இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், சென்டர்ல இருந்து நமக்கு ஏகப்பட்ட நிதி வர வேண்டியது இருக்கு. சோ அதையெல்லாம் நாம வாங்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு ஆட்சியை நம்மளால ஓரளவுக்கு பண்ண முடியும். டிஎம்கே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரீமா எதிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கா சார்? இப்பதான் ஆட்சிக்கு வந்த புதுசு, எதுக்கு நாம டைரக்டா சென்டரோட ஃபைட் பண்ணணுங்கிற ஒரு தயக்கம் இருக்கா சார் அவருக்கு? இருக்கலாம். அண்ணாவே அந்த காலத்துல 1967 காலகட்டத்துல ஆட்சிக்கு வந்தாச்சு. நாங்க 65 சென்ட் இந்திய எதிர் போராட்டம். இருமொழி கொள்கையை பற்றி உறுதியான முடிவு அப்போ அண்ணா வந்து உடனடியாக எடுக்கல. அவர் வேகமா எடுக்கணும்னு நாங்க எதிர்பார்த்தோம். பெரிய பிரச்சனையாச்சுங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இப்ப இருக்கிறது, அப்போ கிடையாது. அப்போ மதுரை யூனிவர்சிட்டிக்குள்ள தான் நாங்க மதுரை காலேஜ் இருந்துச்சு, கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிக்குள்ள கோயம்புத்தூர் காலேஜ் இருந்துச்சு. கோயம்புத்தூர் காலேஜ்ல வந்து தனித்தமிழ்நாடு கொடியெல்லாம் ஏற்றி விட்டாங்க அக்ரிகல்ச்சர் காலேஜ். பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. சிக்கலான பிறகு அண்ணாவே நேரா பேசி அப்புறம் அதை வாபஸ் வர வைத்தார். அதாவது இருமொழி கொள்கை சம்பந்தமான உடனடி கொள்கை முடிவு அறிவிக்கப்பட வேண்டும்ங்கிறது எங்களோட கோரிக்கை. அப்ப அண்ணா ஒரு உதாரணம் சொன்னாரு, அது இன்னைய அளவுக்கும் வரலாற்றுல இருக்கு. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பெண் கரண்டியை வீசி காற்றிலே வீசி சண்டை போடுவது போல அது எப்படி வேணாலும் வீசலாம். ஆளுங்கட்சியாக இருக்கிற அதே பெண் வந்து காட்டுல கரண்டியை வீசினா அந்த கரண்டியில சாதம் இருக்கு, அன்னம் இருக்கிறது. அன்னக்கரண்டியை வந்து காட்டுல வீசி சண்டை போட்டால் அன்னம் சிந்தி போகும். அதுதான் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான வித்தியாசம். இன்றைய தேதி வரைக்கும் அது ஒரு பொருத்தமான உதாரணம் தான். அந்த தயக்கம் இல்ல வந்து டெல்லியில் நீங்க சொல்ற மாதிரி டெல்லியில இருந்து நிதி உதவி எல்லாம் கிடைக்க வேண்டியது இருக்கு. எப்படி தமிழ்நாடு அரசு எந்திரத்தை நம்ம செயல்பட விடணும். அப்ப இப்போதைக்கு அந்த பகமை வேண்டாம், 2029 காலகட்டத்துல பாத்துக்கிடலாம் அப்படி கூட அவர் நினைக்கலாம். தவறுன்னு சொல்ல முடியாது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.